படத்தோட ஹீரோவான ரயான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டா இருக்காரு. இந்த டைம்ல சூரியன்ல இருக்க அந்த சூரிய கதிர்கள சாப்பிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணி எக்கச்சக்கமா வளரக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மாரி காட்டுறாங்க. இன்னும் 30 வருஷத்துல அது தன்னோட இனத்த பெருக்கி மொத்த சூரியனோட எனர்ஜியுமே சாப்பிட போகுது. 30 வருஷம் தாண்டி மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய போகுது. ஸோ அதை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு நாசா ஒரு முயற்சியில இருக்கும்போது எல்லா ஸ்டாரையுமே சாப்பிடக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு ஸ்டாரை மட்டும் சாப்பிடாம இருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு வரதுக்காக ஆஸ்ட்ரோனாட் கூட வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்துற மாதிரி ரயனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா அந்த ஸ்டாரை ஆராயறதுக்காக அனுப்புறாங்க. அங்க போன 3 ஆஸ்ட்ரோனாட்ல 2 பேர் பார்த்தீங்கன்னா போற வழியிலே இறந்து போகும். ஸோ தன்னந்தனியா இருக்கக்கூடிய ரயானுக்கு ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் ஃப்ரெண்டாவும் கிடைக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு, அந்த ராக்கியும் இந்த ரயானும் சேர்ந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஸ்டாரை மட்டும் ஏன் சாப்பிடாம இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்களா, இல்லை இதற்கிடையில இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட